இன்றைய நாளுக்கான நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 33 தொடக்கம் 39 முடியும் வரை. பின்பு அவர்கள் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாயிருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையில் இருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நோன்பை பற்றி குறிப்பிடுகிறார். நோன்பு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு விதமான நோவை வலியை உணர்கின்ற ஒரு காரியம். அதாவது பசி இல்லாமல் இருப்பவருடைய வலியை, அந்த பசியின் தன்மையை நாங்கள் நோன்பு இருப்பதின் ஊடாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்று பலருடைய வாழ்க்கையில் நோன்பு இருப்பது என்பது வெறுமனை தவக்காலத்தில் நாங்கள் காலையில் அல்லது இரவிலே சாப்பிடாமல் இருந்து விடுகிறோம். நல்லது. ஆனால் அந்த பசி அல்லது உணவு இன்றி இருப்பவருடைய அந்த வலியை, அந்த உணர்வை நாங்கள் உணர்கின்ற பொழுதுதான் அந்த நோன்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நோன்பு இருக்கிற பொழுது நாங்கள் அந்த நோன்பினூடாக பிறருடைய வலியை, அந்த உணவில்லா தன்மையை நாங்கள் உணர்ந்து புரிந்து அதற்காக நாங்கள் உழைக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். அதாவது பிரியமானவர்களே, எவரும் ஒரு பழைய ஆடையில் புதிய துண்டை ஒட்டு போடுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். இது எதனை குறிக்கிறது? அதே போல ஒரு பழைய தோற்பைகளில், அதாவது மது ஊற்றி வைக்கிற தோற்பைகளில் புதிய மதுவை ஊற்றி வைப்பதில்லை. அவ்வாறு செய்தால் இரண்டும் பழுதாகிவிடும் என்று குறிப்பிடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவசித்து ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறுகிற பொழுது நாங்கள் புதிய வாழ்வின் கிறிஸ்தவ தன்மைகளை அணிந்து புரிந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசம் என்பது எங்களுடைய பழைய வாழ்வின் நிலைகளில் இருந்து விடுதலை பெற்ற ஒன்றாயிருக்க வேண்டும். நாங்கள் புதிய வாழ்வின் தன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் புதியவர்களாக மாற, ஏனெனில் புதிய மது தோற்பைகளில் ஊற்றி வைக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். நாங்கள் பழைய வாழ்வின் நிலைகளில் இருந்து விடுதலை பெற்றால் நாங்கள் புதியவர்களாக மாறுகிறோம். ஆகவே புதுமையான புதிய இறையாட்சியின் விழுமியங்களை நாங்கள் வாழ்வாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் பழைய வாழ்வின் இயல்புகளை கொண்டிருந்து கொண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதில் அர்த்தமில்லை. ஏனெனில் இரண்டும் கெட்டுப்போகும். ஆண்டவர் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிற பாருங்கள், புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது என்று சொல்லுகிறார். ஏனெனில் சின்னப்பர் சொல்லுவது போன்று எங்களுடைய பழைய வாழ்வின் மனித இயல்புகளை களைந்துவிட்டு புதிய ஆவிக்குரிய வாழ்வின் இயல்புகளை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பழைய வாழ்வோடு புதிய வாழ்வு ஒரு முறையும் இணையாது, தீமையோடு நன்மை இணையாது. பிரியமானவர்களே, அவ்வாறு இணைந்தால் அந்த வாழ்வு அர்த்தமில்லாத ஒரு வாழ்வாய் அமையும். நானும் நீயும்
புதிய வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பதற்கு கிறிஸ்துவிலே புதியவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவிலே புதிய வாழ்வை கண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவிலே நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே புதிய கிறிஸ்துவ வாழ்வின் விழுமியங்களை நாங்கள் வாழ்வாக மாற்ற வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவ்வாறு வாழுகிற பொழுதுதான் அங்கே எங்களுடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாய் அமையும். ஏனெனில் பழமையோடு புதுமை சேராது. புதுமை என்பது மீட்பின் சின்னம். புதுமை என்பது இங்கே கிறிஸ்தவின் வாழ்வின் அனுபவம். ஏனெனில் பழையது என்பது தீமையை, பாவத்தை, மீட்பின் நிலை இல்லா தன்மையை குறிக்கிறது. புதிய வாழ்வு என்பது கிறிஸ்துவின் அழைப்பை பெற்று கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளான உண்மை, அன்பு, சமத்துவம், நீதி, மன்னிப்பு, விட்டுக்கொடுப்பு போன்ற இறையாட்சியின் ரசங்களை எங்கள் வாழ்வில் மாற்றுவோம். ஏனெனில் பழைய வாழ்வு களைந்து புதிய வாழ்வில் இணைவோம். ஆமேன்.